அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லா. சமூகத்தின் தேவைகள் பலவிதம். அந்த வகையில் பேணுத்துளிகள் அந்த தேவைகளை இனம் கண்டு உயர்ந்ததொரு ஸ்தானத்திலிருந்து அழகான அமைப்பில் பல வருட காலமாக பணிப்பாளர், செயலாளர், உறுப்பினர்கள் என்று பலரையும் ஒன்றிணைத்து சிறந்த அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இடம்பெற்று வரும் இது போன்ற நிகழ்வு இந்த மாதமும் சமூக சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான தேவை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்நிகழ்வை நடாத்த காத்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்விற்கு உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்து வந்த அனைவருக்கும் வரவேற்பதோடு இந்நிகழ்வினை ஆரம்பம் செய்யும் முகமாக முதலில் கிராத் ஓதுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது அல் ஹிக்மா ஆரம்ப பாடசாலையில் தரம் ஒன்றில் கல்வி கற்கும் மாணவி மரியம் ரஹ்மத்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام. ஜஸாக்கல்லா ஹைர். அழகான அமைப்பில் கிராத்தினை ஓதிச் சென்ற மாணவி மரியம் ரஹ்மத்துல்லா அவர்களை அன்போடு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி அறிமுகத்தினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது நமது பேனா துளிகளின் செயலாளர் செல்வி ஆர் ஃபாத்திமா சப்னம் அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அஃப்ராஸ்ஹர். பேனா துளிகளின் நிகழ்வுகளில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் சந்திக்க வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இது பேனா துளிகள் வழங்கும் மாதாந்த தொடர் நிகழ்ச்சிகளின் இரண்டாவது கட்டம். முதலாவது கட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து இரண்டாம் மாத நிகழ்வுக்காக நாம் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இடத்திற்கு எம் அனைவரையும் சந்திக்க வைத்த அல்லாஹ்வை புகழ்ந்தவளாக இந்த இடத்திற்கு வருகை தந்து எமது பேனா துளிகளின் நிகழ்வுகளை ஆர்வத்துடன் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து கேட்போருக்கும் அனைத்து பங்காளிகளுக்கும் வருக வருகவென அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வரவேற்றவளாக எனது இச்சிறிய அறிமுக உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்நிகழ்விற்கு வளவாளராக பேனா துளிகளின் தலைவர் ரஜா முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களது உரையையும் கேட்க ஆவலாக இருப்பீர்கள். எனவே உங்கள் அனைவரையும் ரஜா முகமது அவர்களையும் வரவேற்றவளாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சி அறிமுகத்தினை வழங்கிச் சென்ற நமது பேனா துளிகளின் செயலாளர் செல்வி ஆர் ஃபாத்திமா சப்னம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இடம்பெற இருப்பது நிகழ்ச்சியின் முக்கிய ஒரு நிகழ்வு. உரையொன்றை நிகழ்த்துவதற்காக நம் அன்போடு அழைப்பது நமது பேனா துளிகளின் நிறுவனர், பேனா துளிகளின் பணிப்பாளர் மற்றும் பிரதம ஆசிரியர் அல் ஹாஃபில் AR ரஜா முகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
السلام عليكم ورحمة الله وبركاته. நோஹா வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நான் பேச முடிஞ்சதோட வீடியோ ஆஃப் பண்ணதோட நீங்க ஸ்கிரீன் ஷேர் வந்துட்டு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்க சார். ஓகே. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ட ஒரு பெரிய ஒரு கிருபைதான். அடிக்கடி வந்துட்டு சில நல்ல விஷயங்களை அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்களோட சேர்த்து நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாம் பாக்கியத்தை தாரது இருக்குது. இது அல்லாஹ்ட மிகப்பெரிய அருள். பொதுவா வந்துட்டு இந்த வேடிக்கை தானே அல்லாஹ் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தாரது பெரிய அருள்ங்கிறது பொதுவா ஆண்களுக்கு கேட்டு பழக்கப்பட்ட ஒரு வாசகம்ங்கிறதால அது அப்படியோ அவங்க கணக்குல எடுக்காம விடுறாங்க. பெண்களுக்கு எப்படியோ தெரியாது. பெண்கள் வந்துட்டு ஆஹ் வாராந்த ஹதீஸ் மஜ்லிஸ் அல்லது பயான் அப்படின்னு சொல்லி போனா இது கூட அவனுக்கும் கேட்டுப்படும். ஆனா இது உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் வந்துட்டு ஹதீஸ கருத்துப்படி நான் இந்த விஷயத்த சொல்றேன். அல்லாஹ் வந்துட்டு எப்போ ஒரு அடியானுக்கு மேல நாங்க எல்லாரும் அடுத்த முஸ்லிம்கள் ஒன்று கூடிக்கிறதால எனக்கு வந்துட்டு பொதுவா பேசுறதுக்கு வரல. நான் வந்துட்டு நம்மட ரிலிஜனை சம்பந்தப்பட்டதை எல்லாம் சேர்ந்து ஜாயின் ஆகிக்கிறதால நான் பொதுவா அல்லாவோட சம்பந்தப்படுத்தியே பேசுறேன். அல்லாண்டே பேசுறேன். இறைவன் பேச தேவையில்லையே. ஓகே. அதனால அல்லாஹ் வந்துட்டு எப்போ ஒரு அடியானுக்கு மேல 70 தடவை தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை பார்ப்பானோ அப்படி பார்த்ததுக்கு பின்னாலதான் அந்த ஒரு அடியான் நல்ல விஷயத்த அது ஜஸ்ட் மினிமம் ஒரு சுபஹானல்லா சொல்றதுக்கும் அல்லாஹ் 70 தடவை பார்க்கணும்னு சொல்லி சில உலமாக்களை கருத்து இருக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல தானே? இப்ப ஒரு சுபஹானல்லா சொல்றதுக்கே 70 தடவை அல்லாஹ்வோட ரஹ்மத்துடைய பார்வை படணும்னு சொன்னா ஒரு 1 ஹவர் அல்லாட விஷயம் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தாரன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துடைய பார்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா? நான் பேச உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறேன். நான் பேச கிளியர் தானே? கிளியர் நான் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். அப்ப எனக்கு கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். ஜாயின் ஆயிக்கிறது கொஞ்சம் பேர் என்ன சொன்னாலும் ஓகே ஜசாக்கலே. ஜாயின் ஆயிக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவங்கங்கிறதுக்கு பின்னால ஒரு வார்த்தை இல்லையா? இப்ப வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் பயான் செய்யறாரோ ஒரு ஸ்பீச் நடக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் ஜாயின் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடம் வந்துட்டு ஒரு டிஸப்பாயிண்டட் பிளேஸ் ஆக போறல, ஒரு தரக்குறைவான ஒரு இடமாக போறல. அது எப்ப தரக்குறைவான இடமாகும் தெரியுமா? அது நல்ல விஷயத்த பேசுறதை தாண்டி ஒரு கெட்ட விஷயத்துக்கு உந்து சக்தியா இருக்கும்னு சொன்னா, கெட்ட விஷயத்துக்கு மோட்டிவா இருக்கும்னு சொன்னா அப்பதான் அது ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு பிளேஸா மாறுது. அது இல்லாமலுக்கு இப்ப நான் ஜாயின் ஆகிக்க ஒரு 12 பேர் சொன்னா கூட இந்த 12 பேரையும் தேர்ந்தெடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ். அதுக்கு பின்னால ஒரு ஒரு கதை தேவையில்லை. எந்த எந்த பேச்சுக்கும் இடமே இல்லை. அதனால நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நல்லா எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான்ங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு ரிமைனிங் பின்னால நான் வந்துட்டு இன்றைய தலைப்புக்குள்ள வரேன். இன்றைய தலைப்பு வந்துட்டு என்னன்னு சொன்னா ஆஹ் தலைவர்களுக்குரிய தேவை. இளம் சமுதாயம் வந்துட்டு தலைவர்களாக விரும்புறாங்க. அந்த தலைவர்கள் எப்படி இருக்கணும், அந்த தலைவர்கள்ட்ட என்ன பண்புகள் இருக்கணும், அந்த இளைஞர்கள் எப்படியான தேவைகள் எப்படியான தன்னை உருவாக்கி கொள்ளணும் என்று சம்பந்தமானதான் நான் பேச போறேன். அப்படியே சொன்னா ஒரு ஒரு குழந்தை இருக்குது இல்லையா? அந்த குழந்தை வளருது, பிறந்து வளருது, வளர்ந்து வாலிபரோ யுவதியோ மாறுது, மாறி அதுக்கு பின்னால சமூகத்துல ஒரு
ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஆளா மாறுது என்று சொன்னா, அந்த குழந்தையா இருந்து வளர்ந்த அந்த ஒரு பராயம் இருக்குத்தானே, அந்த ஒவ்வொரு பராயத்திலயும் வந்துட்டு சில சில பண்புகள எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்குது. அந்த பண்புகள பத்தியா ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆ இது ஸ்பீச்ங்கிறத தாண்டி ஒரு டிஸ்கஷனாவே நான் இருக்க விரும்புறேன். நானும் பேசணும், நீங்க பேசணும், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசணுமேங்கிறத நான் விரும்புறேன். ஓகே. முதலாவது நான் பேச எடுத்துக்கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி தான். பொதுவா வந்துட்டு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா பேசுறப்போ வந்துட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்த தான் எடுத்து வருவாங்க. ஏன்னா குழந்தை வளர்ப்பு ஒரு இது சரியான ஹெட்டிங் என்ன? இன்னைக்கு சரியான தலைப்பு என்னன்னு சொன்னா, சமூக சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான தேவை இல்லையா? சமூக சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான தேவை. இளைஞர்கள் என்று சொல்லவங்க வந்துட்டு பொதுவா வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரவலா இருக்காங்க. எந்த ஊர் எடுத்துக்கொண்டாலும் இளைஞர்கள் முக்கியத்துவம் வகிப்பாங்க. இன்றைக்கு இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு ஃப்ளட் வந்துச்சு இல்லையா? நான் பெரிய ஒரு பேரழிவ சந்திச்சிருந்தோம். எத்தனையோ மில்லியன் வந்துட்டு நாசம் ஆயிடுச்சு எங்கட நாட்டுல. எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. எத்தனையோ உயிர்கள் சேதம் அடைஞ்சுச்சு. இப்படி சேதமடையிற நேரத்துல முன்னுக்கு வந்து செஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ் இளைஞர்கள் தான். வாலிபர்கள் தான். கூடவே பெண்களும் தான். வாலிபர்கள் சொல்றப்போ யுவதிகளும் அடங்குவாங்க. எல்லாருமே வந்து முன் வந்து செய்ய காரணம் என்ன? இது ஒரு துடிப்பான வயசு. இந்த துடிப்பான வயசு இருக்குதானே, இந்த துடிப்பான வயசு வாரதுக்கு முன்னால, துடிப்பான வயசுல இருக்கிறப்போ, துடிப்பான வயசு வந்து மெல்ல மெல்ல நகர்றப்போ, ஒரு பெரியாரா, அதாவது ஒரு 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 முதியோரா, முதியோர்ங்கிறத தாண்டி இளைஞர்ங்கிற படித்தரத்துக்கு அடுத்த படித்தரம். முதியோர்ன்னு சொல்லல அந்த படித்தரத்த. ஆ கிட்டத்தட்ட இன்றைய அறிஞர்கள் கூட வந்துட்டு வரையறுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர் என்கிற பருவ காலம் எத்தன வயசுலேருந்து எத்தன வயசுக்கு உட்பட்டதுன்னா, அது 18 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. 18 வயசுலேருந்து 35, 40 வயசு அப்படி வரைக்கும்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. ஸோ 40 வயசுக்கு அடுத்து வந்துட்டு அது ஒரு வேற பருவம். அதுக்குள்ள இருக்க பருவத்த என்ன வளர்க்கணும்? அது முடிஞ்ச பின்னால நாங்க எப்படியான ஆளா இருக்கணும் என்று சொல்லி 3 கட்டமா நாங்க பிரிக்கலாம். முதலாவதா நான் எடுக்கக்கூடிய கட்டம் என்ன தெரியுமா? அந்த 18 வயசுக்கு முன்னுக்கால நாங்க எப்படிப்பட்டவர்களா மாறோணும்? எப்படிப்பட்ட பண்புகள கொண்டவர்களா இருக்கோணும்? எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். 18 வயசு குறைஞ்ச பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள நான் எப்படி மாத்தணும்? என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றாரும் யோசிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு அ சில இடங்கள் கிடைக்கிறல்ல. சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறல்ல. இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறத மனசுல இருக்கிற விஷயத்தை எல்லாம் கொட்டிடுறேன். ஏதுமான விஷயங்கள புறக்கிக் கொண்டு வாழ்க்கையில நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் நல்ல விஷயங்கள எடுத்துக்கொண்டு போகணும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்த நாங்க ஏற்பாடு செஞ்சு பேசினேன் தவிர, மத்த எந்த நோக்கமும் இல்ல. உலக நோக்கம் எதுவுமே இல்ல. இது மூலமா எந்த உலக நோக்கம் கிடைக்க போகுது பாருங்க. எந்த நோக்கமும் இல்ல. எந்த லாபமும் இல்ல. எங்கட டைம், எங்கட எனர்ஜி இதுதான் குடுப்படுது. நல்ல விஷயத்துக்கு குடுப்படுதுங்கிறப்போ ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். ஓகே. நான் வந்துட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துக்கு வாரேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு வசியத் செஞ்ச விஷயங்கள வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து லுக்மான்லயே கொண்டு வரான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்துட்டு வரலாற்று ஆசிரியர்கள், தாரீഖினுடைய பெரிய பெரிய இமாம்கள் வந்துட்டு இவர் நபின்னு சொல்றாங்க. சாலிஹான மனுஷர்ன்னு சொல்றாங்க. நபி நபியா, நபி இல்லையாங்கிறது கருத்து முரண்பாடிக்கலாம். ஆனா சாலிஹான மனுஷங்கிறதுல கருத்து முரண்பாடே இல்ல. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே லுக்மான் என்ற சூறாவ கொண்டு வந்து, அவர் தன்னுடைய மகனுக்கு இப்படி உபதேசத்த செஞ்சாருன்னு சொல்லி, அல்லாஹ் வந்து லுக்மான் என்கிற பேர அல்லாஹ் மொழிகிறான். அல்லாஹ் ஒரு அடியான்ட பேர மொழிகிறான்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் எவ்வளவு பெரிய மதிப்புக்குரியவரா இருப்பாரு. ஆனா சேம் டைம் தப் அபூ லஹபுடைய பேரையும் அல்லாஹ் மொழிகிறான். ஆனா அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மோடையன்னு எங்களுக்கு தெரியும். நபியோட குடும்பமா இருந்தாலும் அந்த விஷயங்கள நேத்தும் நாங்க பேசியிருந்தோம். நேத்து ஒரு செஷன்லயும் பேசியிருந்தோம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். இந்த சூறாவ இந்த வசனத்த கியாமத் நாள் முடியும் மட்டுக்கும் எந்த அடியான் ஓதிக் கொண்டிருக்கிறானோ, ஓதப்படுற நேரமெல்லாம் அவனுக்குரிய அதாப் இருக்குதானே, அவனுக்குரிய வேதனை கூடிக்கொண்டே இருக்கும். அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும். இரு கரங்களும் நாசமாகட்டும் என்கிற ஆயத்த நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் அவனுக்குரிய அந்த அதாப் வந்துட்டு கூடிக்கொண்டே இருக்கும். அதனால லுக்மான் விஷயத்துக்கு வர லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு உபதேசம் செய்றாங்க. எப்படி வருதுன்னு சொன்னா, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னு சொன்னா,
وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ தன்னுடைய மகனான லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செய்றாங்க. வஹுவ யஇது யா புனை எவ்வளவு அழகா கூப்பிடுறாங்க பாருங்க. இதுலயே முதலாவது விஷயத்த நாங்க விளங்கிக்கணும். நாங்க ஒரு ஒரு பிள்ளைய வந்துட்டு சிறந்த பிள்ளையா வளர்க்கணும் என்று சொன்னா, அந்த பிள்ளைக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இன்னைக்கு அத வந்துட்டு நெறைய பேரண்ட்ஸ் தவறுறாங்க. அது ஏன் தவறுறாங்கன்னு சொல்லி விளங்குதில்ல. ஆனா வந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்த பாருங்க, "எனது அருமை மகனே" யா புனையங்கிறதுக்குரிய கருத்து என்ன தெரியுமா? எனது அருமை மகனே எவ்வளவு அழகா கூப்பிடுறாங்க பாருங்க. இப்படி கூப்பிடணும். வெறுமனே வந்துட்டு என் பிள்ளை வந்துட்டு செல்லு கேட்கிறான் செல்லுன்னு ஒரு பெரம்ப தூக்கி வந்துட்டு வைக்கிறதோ, அல்லது நாங்க அதிகாரத்த காட்டுறதோ, இது வந்துட்டு கெட்டித்தனம் அல்ல. அழகான முறையில அவங்கள வந்துட்டு அரவணைக்கணும். அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து, நம்மிடம் 2, 3 பிள்ளை இருக்காங்களா, அவங்கள வந்து உட்கார வச்சு, ஒரு நேரத்த ஒதுக்கி, அவங்களுக்கு அழகான விஷயங்கள சொல்லிக் கொடுக்கணும். அது அழகா சொல்லிக் கொடுக்கணும். கடுகடுத்த முகத்தோட சொல்லிக் கொடுக்கக் கூடாது. அதெல்லாம் வந்துட்டு முதலாவது விஷயமா எங்களுக்கு படிச்சு தரான். ஒரு மனுஷனை திருத்தணும்னு சொன்னா, ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்தணும்னு சொன்னா, அந்த குழந்தையோட நாங்க அணுகுற முறை தானே, இதுதான் வந்து அந்த குழந்தைய ஒரு மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ மாத்துது. இன்னைக்கு நாங்க சொல்றோம் தானே, சில பெண்கள் கூட பார்த்திருப்பீங்க. ரோட்ல நடந்து போறப்போ, யாருதான் பெத்தாரோ தெரியா இந்த பொடியன அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு கடுமையான வார்த்தையில நாம உபயோகிப்போம். அந்த வார்த்தை இங்க கூட நீ சொல்லிக் கொள்ள இயலா. அந்த அளவுக்கு ஸ்பீடா போற. மலக்குல் மௌத் பின்னால போறாரு. அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன சொன்னா, பெற்றோர வளர்ப்பு சரியில்லைன்னா சொல்லுவேன். அல்லது பெற்றோர்கள்ட்ட இருக்கிற தன்மை சரியில்ல. அதுக்கு நான் 2வதா வாரேன். முதலாவது வந்துட்டு, யா புனை எனது அருமை மகனே என்று கூப்பிட்டு, லா துஷ்ரிக் பில்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதேங்கிற சப்ஜெக்ட்ல இன்னொரு குர்ஆன் ஆயத்து நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹ் வ அன்னல் மஸாஜித நிச்சயமாக வந்துட்டு மஸ்ஜிதுகள் லில்லாஹ் வன்னல் மஸாஜித லில்லாஹ் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹ் அவன் அல்லாத எதையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ்வோட சேர்த்தே எதையும் அழைக்க வேணாம்னு சொன்ன அல்லாஹ் அப்படி சொல்றான்னு சொன்னா, நாங்க அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் அழைக்க இயலுமா என்று சொல்லி பார்த்தா 0 தான். அழைக்கவே இயலா. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன செய்றாங்க? இந்த காலங்கள்ல நான் நெறைய இடங்கள்ல பார்க்கிலும். உண்மையா அவர் அவுலியாவா இருக்கையிலும், அவுலியாவா வாழ்ந்து இருப்பாரு. அவர் அல்லாஹ்க்கு நெருக்கமான, நேசமானவரா வாழ்ந்திப்பாரு. ஆனா அவர்ட்ட போயிட்டு எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளைய தரணும் நீங்க தான் அப்படின்னு வந்துட்டு அந்த அவுலியாட்ட போயிட்டு கேட்கிறாங்க மக்கள். இந்த அளவுக்கு மோடத்தனமா இருக்கிறாங்க. அவர்ட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. பாவ மன்னிப்பு யார்ட்ட கேட்கணும்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ்ட்ட தான். இது ஒரு வகை. ஷிர்க்குடைய வகையில நெறைய பிரிப்பாங்க இல்லையா? ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அக்பர்ன்னு பிரிப்பாங்க. அது ஒரு பெரிய பாடம். இந்த லுக்மான் நபி சொன்ன ஒவ்வொரு வசியத்தும் தானே, இந்த ஒவ்வொரு வசியத்தையும் எடுத்து பேச போனாலே எங்களுக்கு நேரம் போதா. அவ்வளவு பரந்த பாடம். இந்த ஒரு 5, 6 வசியத்த செஞ்சிருப்பாங்க லுக்மான் நபி சொன்னது அந்த அந்த குர்ஆன் சூறால வருது. அந்த அத்தியாயத்துல வருது. ஆனா இந்த 5, 6 விஷயங்களையும் பேச போனா எல்லா விஷயமும் உள்ளடங்கிடும். அதுல முதலாவது தான் அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்க வேணாம்ங்கிற விஷயம். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த ஷிர்க் இருக்குதானே ஆகப்பெரிய ஒரு அநியாயமான விஷயம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தனக்கு மேலேயே ஹராமாக்கின ஒரு விஷயம் தான் அநியாயம்ங்கிறது. அந்த அநியாயம் தான் எதென்று அல்லாஹ் சொல்றானா முக்கியமா ஷிர்க்ன்னு சொல்லி. இந்த அநியாயத்திலிருந்து நாங்க அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் மௌத்தாகும் மட்டுக்கு முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மரணிக்கிறத அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் கபூல் செய்யட்டும். இன்ன ஷிர்குல் அஸீம் அஸீம்னு முதலாவது வசியத்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது தொடர்ந்து அதுக்கு பின்னால சில குர்ஆன் ஆயத்துகள் வருது. சில விஷயங்கள சொல்றாங்க. யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ் இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர். எப்படியே வந்துட்டு சொல்றாங்கன்னு சொன்னா, எனது அருமை மகனே, நீ செய்யற ஒரு விஷயம் இருக்கி. எந்த கருத்துப்பட சொல்றாங்கன்னு சொன்னா, நீ ஒரு நலவான விஷயமா இருந்தாலும் சரி, கெடுதியான விஷயமா இருந்தாலும் சரி, அது வானத்துக்கு மறைவானதும் இருக்காது, பூமிக்கு மறைவானதும் இருக்காது. அது எந்த ஒளிவு மறைவுக்குள்ள இருந்தாலும் யஅதி பிஹல்லாஹ் அது அல்லாஹ் கொண்டு வருவான். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர். அவன் வந்துட்டு மிக நுட்பமானவன். அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். நாங்க நுட்பமாயிருக்கிற அளவுக்கு அல்லாஹ் நுட்பமானவன் அல்ல. நாங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு
ஒரு 1 2 3 பேர் விஷயங்களை ஒரே நேரத்துல கேட்டுக்கொண்டிக்கலாம். ஆனா அல்லாஹ் வந்துட்டு ஒரே நேரத்துல ஒரே செகண்ட்ல இந்த உலகத்துல எல்லா விஷயமும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதான் அசமீங்கிறதுக்குள்ளான அர்த்தம். அசமீங்கிறது கேட்கக்கூடியவன் தான். ஆனா நாங்க கேட்கக்கூடிய கேள்வி போலனா இல்ல. அல்லாஹ் கேட்கிறது வந்துட்டு இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய விஷயம் மட்டுமல்லாது மத்த ஜீவராசிகள் எது மண்ணுக்கடியில வாழக்கூடியது, நீருக்கடியில வாழக்கூடியது, நீர்ல வாழக்கூடியது, வானத்துக்கு மேல வாழக்கூடியது, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில வாழக்கூடிய நுண்ணங்கிகள் உட்பட எல்லாத்தையும் மலக்குமார்கள், ஜின்கள், அடுத்தடுத்த மிருகங்கள், பறவைகள், ஆஹ் மரங்கள், செடிகள், கொடிகள், இது எல்லாம் பேசக்கூடிய விஷயத்தையும் அது கேட்டுக்கொண்டிருக்கிறதோட அதோடைய விஷயங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அவன் தான் ரஸாக், உணவளிப்பவன். சாதாரண எங்களுக்கு மட்டும் உணவளிக்கிறது, எல்லா உயிரினங்களுக்கும், அல்லாஹ்வுடைய படைப்பான எல்லா விஷயங்களுக்கும். அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன். அல்லாஹ் அல்லாத எல்லாமே அவனுக்கு அடிமையான விஷயங்கள், அவன் படைச்ச விஷயங்கள். அவன் படைச்ச எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்துல அவன் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறான். இதான் அல்லாஹ்வோட ஸ்பெஷலிஸ்ட். அதனால அந்த விஷயத்த சொல்றாங்க. இது முதலாவது. எது? ஷிர்க் வைக்காதேங்கிறது முதலாவது விஷயம். 2வதா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, யா புனைய, எனது அருமை மகனே, அகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு. தொழுகையை நிலைநாட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? தொழு என்கின்ற தொழு என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அதே போல அல்லாஹ்வும் தொழு என்று சொல்லல. வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத். எப்படி அல்லாஹ் சொல்றான்? தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். அகீம் அகீம் என்று சொன்னா என்ன சொன்னா, அதுல வந்து இஸ்திகாமத்தா இருக்கிறது. அகீம்ல இருந்து வந்த ஒரு ஒரு இஸ்ம் தான், ஒரு மஸ்தர் தான் இஸ்திகாமத். இஸ்திகாமத்துனா அது நிலையா இருக்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு பிரயாணம் போறோமா, அந்த பிரயாணத்துல கூட எனக்கு தொழுகை அடிபடக்கூடாது. அதுக்குத்தான் அல்லாஹ் வந்துட்டு என்ன தந்திக்கிறான்? ஜம்மு கஸ்ர் வந்துட்டு தந்திக்கிறான். அந்த ஜம்மு கஸ்ர் வந்துட்டு ஆஹ் எப்படி வந்துட்டு நான் அந்த தொழுகையை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு போறேன் என்கிற விஷயத்துல இருக்குது. அதான் இஸ்திகாமத்ங்கிறது நிலையா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது. அதான் மீனிங். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த இஸ்திகாமத் இருக்குதானே, அது வந்துட்டு எனக்கு எந்த நேரத்தையும் அடிபடக்கூடாது. நான் வந்துட்டு ஒரு 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 ப்ரோக்ராம்ல இருக்கிறேனா, அந்த நேரத்துல நான் தொழ போறேனா இல்ல ப்ரோக்ராம்ல இருக்கிறேனா, இதான் அங்க அகீமுஸ் ஸலாஹ். இந்த அகீமுஸ் ஸலாஹ் என்ட்ட இருக்கணும். முதலாவது ஷிர்க் வைக்காதீங்க. 2வது வ அகீமிஸ் ஸலாஹ், யா புனைய அகீமிஸ் ஸலாத்த வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர். நன்மைய ஏவுங்க, தீமையை தடுங்க. இந்த விஷயத்துல கூட இது 4வது விஷயம். நன்மையை ஏவுங்க 3வது விஷயம், தீமையை தடுங்க 4வது விஷயம். நன்மைய ஒரு விஷயத்த நாங்க எல்லாரும் பெர்ஃபெக்ட். பொதுவா எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்றோம். தொழப் போங்க அப்படின்னு சொல்றோம். வந்துட்டு அதோட வந்துட்டு நம்மளுக்கு அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் உதவி செய்றோம். இப்படி எல்லாமே நாங்க செய்றோம். ஆனா ஒரு எங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இல்லாட்டி எங்களுக்கு காதுக்கு வந்துட்டு கேட்கிற மாரி ஒரு இசை போடப்பட்டிருக்கு. அல்லன்னு சொன்னா எங்களுக்கு முன்னால யாரோ சிகரெட் குடிக்கிறாங்க. ஆ லைக் வந்துட்டு எங்கட வீட்லயே வந்துட்டு வட்டி எடுக்குறாங்க. வட்டி இல்லாம எங்கட வீடு ஓடாதுங்கிற நிலைமையில என்கிற தோட்ல எல்லாரும் இருக்க சேம் டைம் உங்களுக்கு தெரியுது வட்டி ஹராம் என்று. அந்த வட்டி ஹராம் என்று சொல்றது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? வன்ஹானில் இருக்கிறவங்கள்ட்ட இல்ல. நம்மகிட்ட இல்ல. யாரெல்லாம் அப்படி வந்துட்டு செய்யலையோ அது கஷ்டமா இருக்குது. நன்மை ஏவறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் பழக்கப்பட்டுக்க ஈஸியா இருக்குது. ஆனா சேம் டைம் தீமையை தடுக்கிறதுக்கு நான் எல்லாரும் பின்வாங்குறோம். ஏன் பின்வாங்குறோம்னு சொன்னா, லுக்மான் ஸலாம் தொடர்ந்து சொல்றாங்க, "வஸ்பிர் அலா மா அஸாபக்." நீ வந்துட்டு சோதனைகளின் போது பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையே சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நன்மை ஏவறப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. எங்களுக்கு எகெயின்ஸ்டா யாரும் வரமாட்டாங்க. ஆனா தீமையை தடுக்கிறப்போ, நீங்க இத செய்யாதீங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்றப்போ, சில பல கேள்விகள் வரும். நீ சொல்றதுக்கு பெரிய உத்தமனா? நீயும் இப்படி இருந்தவன் தானே! அப்படின்னு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கதைக்கிறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. அந்த நேரங்கள்ல நான் பொங்கி எழுந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த 5வது விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிடுவேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 5வது விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிடுவேன். என்னது? "வஸ்பிர் அலா மா அஸாபக்." சோதனைகளின் போது பொறுமையா இருப்பீராக. "இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர்." இது அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல உறுதியான விஷயங்கள்.
அல்லாஹ் சொன்னதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. வெறுமனே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட, முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா சூரத் நஜ்ம்ல வருது. நாங்க சொல்லாத விஷயத்த எங்கட நபி சொல்லல. நாங்க சொல்ற விஷயத்த தான் எங்கட நபி சொல்றாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அதனால எங்கட முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் சொன்னதைத்தான் சொல்றாங்கன்னு சொன்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்லாம் அல்லாஹ் சொன்னதை தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் உதிப்பை ஏற்படுத்தின விஷயங்களை தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால கூட நாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறந்த அறிவை கொடுத்திருந்தோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நாங்க ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சூரா. சூரத்துல் லுக்மான், சூரா யூசுப், சூரா பக்கரா. இது மட்டுமல்ல, இது நான் ஜஸ்ட் ஸ்பெசிபிக்கா சொல்ற சூரா. இதை கட்டாயம் நாங்க முன்னுரிமைப்படுத்தி படிக்க வேண்டிய சூறாக்கள். ஆனா கட்டாயம் நாங்க ஒவ்வொருத்தரும் குர்ஆனை வந்துட்டு ஆர்வமா படிக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறவங்கிறத மறந்துவிடக் கூடாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை இந்த 5, 6 நசீகத்தையும் வந்துட்டு சொல்றாங்க. ஷிர்க் வைக்காதீங்க, ஆஹ் தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க, அது மூலமா வர சோதனைகளை பொறுத்து கொண்டு பொறுமையா இருங்க. இந்த 5 விஷயங்களும் ஒரு வாலிபர் தன்னுடைய வாலிபத்துக்கு வாரதுக்கு முன்னால தனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டிய பண்புகள். இந்த பண்புகள் ஒவ்வொன்றையும் எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் நான் விரும்புறேன். பொதுவா நான் கூட வந்துட்டு எங்க எல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைகளை சந்திக்கிறனோ, இது நான் ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம்தான். அந்த சின்ன பிள்ளைகள்ட்ட சில விஷயங்களை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். சில விஷயங்களை கேட்பேன், பேசுவேன். எனக்கு சின்ன பிள்ளையோட பேசுறது ஒரு ஆர்வம் உண்டு இருக்குது. ஒரு பேசுவேன். அப்படி பேசுறப்போ அந்த பிள்ளைகள் இருக்குதானே, எப்பவும் பேசாத மாதிரி ஒரு ஒரு சேடஸ்ட்ல இருந்து ஒரு ஹெப்பியஸ்டா பேசுற மாதிரி இருக்கும். எனக்கு அது ஃபீல் ஆகும். அப்ப நான் என்னன்னு கேட்கிறப்போ, இப்படி எங்கட வீட்டுல வந்துட்டு யாருமே பேசுறல்ல, எங்க கருத்துப்பட அந்த பிள்ளை செல்லும். நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களோட இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கீங்கிற மாதிரி பேசும். இத நான் என்னத்த சொல்ல வரேன்னு சொன்னா, இங்கதான் நாங்க விடுற மிஸ்டேக். பொதுவா வந்துட்டு எங்கட பிள்ளைகள் ட்ரெக் மாறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எங்கட அன்புக்குள்ள இருந்து எங்கட வளையத்துக்குள்ள, எங்க ஜோனுக்குள்ள இருந்து எங்கட பிள்ளைகள் வழி தவறி வேற பக்கம் போறதுக்கு, வேற ஒருத்தரோட விருப்பம் கொண்டு வேற ஒருத்தர் ஓடி போறது அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு ரீசனே நாங்க தான். ஏன்? நாங்க வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளையும் சரியா நிறைவேற்றல. அதுல ஆக முக்கியம் தான் அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்பு எங்க கொடுக்கப்படலையோ, நீங்க கொடுக்கலையா, நான் தேடி போறேன். ஏன்டா அதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து அந்த அன்பு தானே தேவை. இங்க வந்துட்டு ஒரு 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 இளைஞன் வந்து தலைவனாக கூடிய தேவையைத்தான் பேசுறோம். ஆனா அந்த இளைஞன் ஒரு தலைவனாகக்கூடிய குவாலிஃபிகேஷனுக்கு தானே, அந்த குவாலிஃபிகேஷனோட இளைஞன் வரணும்னு சொன்னா, அந்த இளைஞன் அதுக்கு முன்னால எப்படியான குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற விஷயத்த பேசுறோம் இல்லையா? நான் ஃபவுண்டேஷனை பேசுறேன். பவுண்டேஷன் சரியா இல்லைங்கிறப்போ எப்படி ஊடு கட்டிடும்? என்னோட அடித்தளமே, அஸ்திவாரமே சீர்குலைஞ்சிருக்கேன்னு சொன்னா, நான் பெரிய பெரிய பில்டிங் கட்டினேன்னு சொன்னாலும் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரக்கூடியவங்க இது ஒரு 1 இயர்லயோ 1.5 இயர்ஸ்லயோ வந்துட்டு இடிஞ்சு விழுந்துரும்புன்னா சொல்லுவாங்களே தவிர, இது ஒரு எஸ்டிமேட்டா ஒரு 10-15 வருஷத்துக்கு கட்டின பில்டிங்கா போல இருக்காது. இருந்துச்சுன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்ல, இந்த பிள்ளை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இப்படியான நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்படி நல்ல விஷயங்களை வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்கணும். அது என் வாழ்க்கையிலும் இருக்கணும். இப்படித்தான் நம்ம வந்துட்டு எங்களோட பிள்ளையை வளர்த்துக் கொள்ளணும். பொதுவா இமாம்களோட வாழ்க்கையை பாருங்க. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என் வாப்பா என் வாப்பாட அழுக சத்தத்துலதான் நான் தஹஜ்ஜுதுக்கு எழும்புவேன். அவ்வளவு அழுவாங்க. என் வாப்பா அழுவுற சத்தம் இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ்வை நினைச்சு அவ்வளவு அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவாங்கன்னா, ஒரு பாம்பு கொத்தினதை போல அழுவாங்க. ஜக்கரியா ரஹ்மத்தோட வாப்பாவை பத்தி ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு பாம்பு கொத்தினதை போல அந்த நேரத்துல தஹஜ்ஜுதுடைய நேரம் தான் கண் விழிச்சு எழுந்ததுக்கு பின்னால, இப்பதான் தூங்கி எழும்பிக்கிறோம். தூங்கி எழும்பின கண்ணோட யாருக்கும் கண்ணீர் வருமா? பெரும்பாலும் வராது. ஆனா யாருக்கு வரும் தெரியுமா? உங்களையும் இருப்பீங்க, நான் பேசினா என்னையும் இருக்கலாம். யாருக்கு வரும்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ்ட பயம் இருக்குமோ, நான் இந்த செகண்ட் மவுத்தானா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்கிற டவுட்
என்கிற அச்சம் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு எந்த நேரத்தையும் அழுகு வரும். அதுக்கு நேரம் காலம் ஒரு விஷயமே இல்லை, நோ மேட்டர். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகம் தெரிஞ்சிருக்கும். ஹலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய உற்ற தோழன் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு நபி. மலக்குமார்களுக்கு ஒரு டெஸ்டிங் வைக்கணும்னு ஆசை. நான் பொதுவா ஒரு சம்பவமா சொல்றேன். அப்போ வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ், நீ வந்து ஹலீலுல்லா செல்லாய் தானே உன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த, அவங்க உண்மையா ஹலீலுல்லான்னு சொல்லி நாங்க பார்க்கணும். அப்ப அல்லாஹ் வந்து இந்த கருத்துப்பட சொல்லான், என் அடியா நீங்க சோதிக்க போறீங்கன்னா சோதிச்சு பாருங்க. அப்ப போறாங்க. போய் அந்த மலக்குமார் போயிட்டு பக்கத்துல இருந்து கொண்டு ஒரு ஒரு களிமாவை சொல்றாங்க. என்ன களிமா? அத நான் பின்னால சொல்றேன். அந்த களிமாவ சொன்னதுக்கு பின்னால அவங்களுக்கு ஆசை வந்துட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்துட்டு. ஆசை வந்ததுக்கு பின்னால, நீங்க சொன்னத திருப்பி சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். மலக்குமார் சொல்றாங்க. சொன்னா என்ன தருவீங்க? எனக்கு இவ்ளோ இந்த தோட்டம் துறவிக்கு அது உங்களுக்கே தாரேன். சொல்றாங்க அந்த களிமாவ. திருப்பியும் கேட்கறாங்க, திருப்பியும் சொல்றாங்க. இத மொத்தமா தாரேன். திருப்பியும் சொல்றாங்க, திருப்பி சொல்றாங்க, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன். என்னைய நீங்க எடுத்துக்கோங்க. என்று சொல்ற அளவுக்கு அந்த களிமாவுல வந்து அவங்களுக்கு விருப்பம் வந்துட்டு. இது யாருக்கு விருப்பம் வரும்னா, உண்மையா அல்லாஹ்வ நேசிக்கக்கூடிய மக்களுக்கு விருப்பம் வரும். அந்த அளவுக்கு அவங்களோட உள்ளம் பண்படுத்தப்பட்டிருந்துச்சு. என்ன களிமா தெரியுமா? சுப்பூஹும் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இந்த வாசகத்த நம்ம வந்து கூடிய வந்து ரமலானுடைய காலங்கள்ல கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த ரமலான் வருது. ஒரு 80, 85 நாள்ல வந்துரும் எங்களுக்கு. இது கருத்த நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா, உங்கள ஆசை இருந்தா நீங்க கட்டாயம் தேடுவீங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி. அவ்வளவு அழகான ஒரு அர்த்தம். சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாஇகத்தி வர்ரூஹ். புதன குர்ஆன் வசனங்கள் சொன்னா கூட பெரும்பாலும் இத்தனாவது வசனம் இந்த அத்தியாயம்னு சொல்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருந்தா அவங்க கட்டாயம் தேடணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்க தேடுங்க. தேடுறப்போ அல்லாஹ் சில நேரங்களில் ஹிதாயத்த நசீபாக்கலாம். தேடுறப்போ பெரிய வெளிச்சங்கள் உண்டாகும். நான் எவ்வளவு பெரிய விஷயங்கள தேடுறோம். ஒரு இன்டர்வியூ போறப்போ அந்த இன்டர்வியூக்கு எப்படி ரெடியாகணும்னு தேடுறோம். ஒரு எக்ஸாம் போறப்போ எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அந்த எக்ஸாம் பேப்பர் பாஸ் பேப்பர்ன்னு பார்க்கிறோம். அல்லாஹ்வோட விஷயத்த மட்டும் நாங்க ஏன் குறைபாடு வைக்கிறோம்? அல்லாஹ்வோட விஷயத்த நம்ம தேடணும். அதுக்காக வேண்டி தான் நாங்க வந்திக்கிறோம். நம்ம கேட்காம அல்லாஹ் வந்து களிமாவ தந்திக்கிறானே. இந்த மகத்துவத்த நாங்க எப்ப விளங்குவோமோ, இந்த மகத்துவத்த விளங்கி நான் எப்ப செயல்படணும், எனக்கு கீழ இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், என்ன பார்த்து வளரக்கூடிய சிறார்கள் தானா வளருவாங்க. இந்த வளர்ச்சி தான் ஒரு மனுஷன நல்ல நிலைக்கு கொண்டு போகும். அந்த நல்ல நிலை அடுத்த மக்களுடைய துஆக்கு காரணமாவும் இருக்கலாம். நல்ல நிலையா கொண்டு போனோம் சொன்னா, நாங்க ஒரு கெடுதியான நிலைக்கு கொண்டு போனோம் சொன்னா, ஒரு நம்மோட வளர்ப்பு சரியா இல்லன்னு சொன்னா, எப்படி போகும்? மத்தவங்களுடைய பதுவாக்கு காரணமா அமையும். எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒரு மனுஷன அவன்ட கபர் வரைக்கும் எல்லாம் வந்துட்டு பின்தொடரும். அந்த கபர் வரைக்கும் எல்லாம் நின்றும், அந்த கபருக்கு பின்னால போகக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள் தான். அந்த 3ல ஒன்று தான் தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய பெற்றாருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகள். இந்த குழந்தைகள நாங்க உருவாக்குற எப்படி என்கிறது தான் இந்த காலத்துல நாங்க அதிகமா யோசிச்சு செயல்படுத்த வேண்டிய விஷயம். இன்னைக்கு இதுல எல்லா பெற்றோரும், பொதுவான பெற்றோர்கள் வந்துட்டு தவற விடுறாங்க. அதுல நான் பொதுவா சில விஷயங்கள பேசுறேன். அதுல முதலாவது விஷயம் நான் பேசிட்டேன். அன்பா வந்துட்டு அரவணைச்சு பேசணுங்கிற விஷயம். அதுக்கு பின்னால அந்த நசீகத்தும் நாம சொல்லியிருந்தோம். 5, 6 விஷயங்கள் பேசியிருந்தோம். அந்த விஷயம் கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல முறையில எத்தி வைங்க. அதத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியான காலகட்டத்துல நாங்க இருக்கிறோம். 2வது விஷயம் கம்பேர் பண்ணாதீங்க. எந்த பிள்ளையும் கம்பேர் பண்ணாதீங்க. அதத்தான் நான் சொல்லுவேன். கம்பேர் பண்றப்போ 2 விஷயங்கள் உண்டாகுது. ஒன்று, தனக்கு எதுவும் இயலாங்கிற ஒரு மனோபக்குவம் உண்டாகுது. 2வது, நீங்க யார கம்பேர் பண்றீங்களோ, அந்த கம்பேர் பண்ற பெர்சன் மேல, அந்த பிள்ளை மேல, அந்த ஒரு மனுஷன் மேல வெறுப்பு உண்டாகுது. அப்ப அடுத்த மனுஷன் மேல ஒரு கெட்ட எண்ணத்த உண்டாக்குறதுக்கு நீங்க வழிவகுக்கிறீங்க இல்லையா? இந்த இடத்துல நீங்க அப்படியான பெற்றோரா இல்லாட்டியும், உங்களோட கண்ணுக்கு முன்னால எந்த பெற்றோர்லாம் அப்படி நடந்து கொள்றாங்களோ, அவங்களுக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் குடுங்க. அவங்களுக்கு வார்னிங் பண்ணுங்க. இப்படி இப்படி செய்யாதீங்க. நீங்க உங்களோட பிள்ளைய வந்து வளர்க்க ஆசைப்படுறீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட பிள்ளை எந்த நிலையில இருக்கோ, அந்த நிலையில இருந்து மோட்டிவ் பண்ணுங்க. ஒரு சம்பவம் ஒண்ணு நான் ரீசென்ட்டா வாசிச்சேன். அந்த சம்பவத்துல வந்துட்டு ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல
ஒரு 60-70 மாணவர்கள் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல தண்ட பிள்ளை வந்துட்டு 3வது 4வது இடத்துக்கு வருது. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுல இருக்கிற உம்மா உட்பட அவங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரலையே, நீ 3rd பிளேஸ்க்குள்ள சரி வரலையே என்று வந்துட்டு கலாய்க்கிறாங்க, டிசப்பாயிண்ட் பண்ண டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா அந்த வாப்பாவை பாருங்க, நீ வின் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த பிள்ளை கேக்குது, அந்த மகள் கேக்குது, ஆஹ் வாப்பா எல்லாரும் வந்துட்டு என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க, என்னை யாரும் யாரும் என்கரேஜ் பண்ணல, நான் கூட வந்துட்டு வின் பண்ணல, நான் 3rd பிளேஸுக்குள்ள சரி வரல, நீங்க மட்டும் நான் வின் பண்ணேன்னு சொல்றீங்களே, என்ன ரீசன்? அப்ப அந்த வாப்பா சொல்றாரு, நீ வின் பண்ணிட்டே, உன்னோட எத்தனை பேர் ஓடினாங்க? 60 பேர் வாப்பா. 60 பேர்ல 4வது இடத்துக்கு வந்திருக்கியான்னு சொன்னா உனக்கு பின்னால எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 55 பேர்கிட்ட இருக்கிறாங்க இல்லையா? அப்ப 55 பேருக்கு முன்னால நீ இருக்கிறன்னா நீ வெற்றி வெற்றி ஒரு விக்டோரி அடைஞ்சுக்கிற தானே, நீ வின் தானே, நீ 60வது இடம் வரலையே அப்படின்னு சொல்றாரு. அப்படியோ அந்த வாப்பா வந்து அந்த மகள் வந்துட்டு கட்டி அணைக்கிறான். இப்படியான பெற்றோரை நாங்க மாறணும். அது இல்லாமலுக்கு நீ இதுல மார்க்ஸ் குறை எடுத்துட்டாய், நீ படிக்கவே லாயக்கு, நீ மாடு மேய்க்கத்தான் லாயக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றப்போ அது பெரிய ஒரு மன உளைச்சல் உண்டாக்குது. இதான் 3வது விஷயம். முதலாவது வந்துட்டு ஒழுங்கா அரவணைக்கணுங்கிற விஷயத்த நம்ம பேசணும். யா புனையன்னு சொல்லி லுக்மானசன் சொன்னாங்க. அந்த மாதிரி எங்கட பிள்ளைகள வந்து அழகா அரவணைக்கணும். அழகா அரவணைச்சு சொன்னா அவங்க அழகா கேட்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா? ஆ ஒரு வாசகம் முடிக்குது. அன்பால தான் சாதிக்கலாம். இத வந்துட்டு என்ன அடியால சாதிக்கலாத அன்பால சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அன்பால நெறைய விஷயங்கள சாதிக்கலாம். அப்படி அன்பா சொல்லப்போ அழகா கேட்பாங்க. அழகா சொல்ல முறைப்படி சொல்லி பாருங்க. அழகா கேட்கும். நீங்க ரகடா இருந்தீங்க சொன்னா வந்துட்டு கேட்கறதுக்கு வந்துட்டு என்ன பிள்ளைகள் வந்துட்டு முரண்படும். அழகா சொல்லி பாருங்க. புத்தி அழகா எடுத்து சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க, ஒரு எங்கட தோளுக்கிட்ட எங்கட பிள்ளை வளர்ந்துட்டு வச்சுக்கோங்க. எங்கட தோளுக்கிட்ட எங்கட மகனோ, மகளோ வளர்ந்துட்டேன்னு சொன்னா, நாங்க சொல்றத பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, ஏன்டா அந்த அந்த வயசுல அட்வைஸ் பிடிக்காது. ஓப்பனா சொல்றேன். என்ட வயசுல எனக்கு அட்வைஸ் பிடிக்காது. ஆனா, எனக்கு தார அட்வைஸ சரியான முறையில சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா கேட்கலாம். அது சொல்றதுக்கு ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு உள்ளம் தேவை. இந்த வயசுல நான் கேட்கிறேன்னு சொன்னா கூட, எனக்கு அப்படியான உள்ளம் இருக்கணும். அப்படியான உள்ளத்த நான் எங்க சமைக்கணும் என்று சொன்னா, நான் இந்த வயசுக்கு வாரதுக்கு முன்னால எனக்கு சமைக்கப்பட்டிருக்கணும். எனக்கு அந்த உள்ளம் பண்படுத்தப்பட்டிருக்கணும். அதத்தான் நான் சொல்ல வரேன். அதனால முதலாவது நாங்க அழகான முறையில சொல்றது. 2வது வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. இப்படி கம்பேர் பண்ணா முட்டாலே பாதி டிப்ரஷன் குறைஞ்சிரும். டிப்ரஸ் ஆன நிலையில அந்த பிள்ளைய நாங்க வச்சுக்க கூடாது. அதுக்கு தான் 3வது விஷயம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் எங்கட பிள்ளைகளோட. ஓப்பனா இருக்கணும். என்னண்டாலும் என்ட்ட பிள்ளை என்ட்ட செல்லணும்ங்கிற நிலைமையில நான் பிள்ளையோட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு சீர்கேடான விஷயம் எந்த பிள்ளையால அடுத்தவங்களுக்கோ, எந்த சமூகத்துக்கோ நடக்காது. இப்ப என் பிள்ளை வந்துட்டு ஒரு 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 எஃப்ஐஆர் ஒண்ணுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் மகன் ஒரு மகள விரும்புது. என் மகள் ஒரு 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 ஆண் மகன விரும்புது என்று சொன்னா கூட, அந்த பிள்ளை வந்துட்டு டக்குன்னு வந்து சொல்ற மாரியான ஒரு ஒரு ரிலேஷன் எந்த பிள்ளைக்கும் எனக்குள்ளயும் இருக்கணும். அப்படி இருந்தேன்னு சொன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது. அது சரியான முறையில மார்க்கத்துக்கு சரியான முறையில நடத்தி முடிக்கலாம். மார்க்கம் ஈஸி. சொன்னாங்க இல்லையா? இன்ன தீன யுஸ்ருன். மார்க்கம் இலகுவானது. அதனால கஷ்டப்படுத்தி வச்சிரும். மார்க்கம் எந்த அளவுக்கு லேசி, அந்த அளவுக்கு லேசி. அட் த சேம் டைம் இந்த விஷயத்த நான் சொல்லப்போ, எனக்கே பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான். உங்களுக்கு முன்னுரைக்கக்கூடிய சமுதாயங்கள் கஷ்டப்படாத மாரி, நீங்க கஷ்டப்படாம லேசா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறீங்களா? என்று வரக்கூடிய ஆயத். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சமுதாயம் கஷ்டப்படாத மாரி கஷ்டப்படாம, நீங்க லேசா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறீங்களா? என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஆயத்தை நான் நினைச்சு கொள்ளணும். இந்த ஆயத்துல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அத நான் அடுத்த சப்ஜெக்ட் வாரேன். இப்ப இந்த சாப்டர் முடியுது. அதாவது குழந்தை. நாங்க வந்து ஒரு இளைஞர்களுக்கான அந்த தேவைய பேசிக்கொண்டு வாரோம் தானே! தலைமைத்துவத்துக்கான தேவை. அதுல வந்துட்டு தலைமைத்துவத்துக்கு வாரத்துக்கு முன்னால குழந்தைகள எப்படி வளர்க்கணும்னு சொல்லி பேசிட்டோம். 2ண்ட் ஸ்டேஜ்க்கு வாரேன். கொஞ்சம் குயிக்கா முடிக்கிறதுக்காக வாரேன். 2ண்ட் ஸ்டேஜ் தான் ஆ இந்த வாலிப பருவம்.
இந்த வாலிப பருவத்தை தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது. மிக முதலாவதான விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் கஷ்டப்படாத மாதிரி நீங்க சொர்க்கத்தின் நுழையலாம் கருத்துப்பட்டு அல்லாஹ் சொல்றான். இதுல முதலாவது நான் வந்துட்டு எதுல ஜிஹாத் செய்யணும்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் அதுதான். அந்த கருத்துப்பட சொன்னாங்க, ஜிஹாத்லயே ஆகப்பெரிய ஜிஹாத் அது உங்களுடைய நஃப்ஸோட செய்யக்கூடிய ஜிஹாத். எனக்கு ஆசைகள் வருது, எனக்கு பாவம் செய்யணும்னு சொல்லி ஆசை வருது. நான் வந்துட்டு ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறேன், அந்த ரோட்ல யாருமே இல்ல, எனக்கு முன்னால ஒரு பெண். அங்க நான் பார்வை தாழ்த்துறேனா அந்த பெண்ணை பாக்குறேனா என்கிறதுலாம் என்னுடைய ஈமான் இருக்குது. சொன்னாங்க இல்லையா, கடைசி காலகட்டம் எப்படியான காலகட்டம் சொன்னா, தன்னுடைய ஈமான நெருப்பு நெருப்ப வந்துட்டு கையில வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு போல ஒரு காலம் உண்டு. அந்த காலம் தான் இது. அந்த காலம் வரலையேன்னு சொல்லி நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்க்கலாமா இல்லையா? இன்னைக்கு வந்து நான் பஸ்ல போறேன், சாங் கேக்குது. இப்ப இந்த நேரத்துல அந்த சாங்க நான் ரசிக்கிறேனா, இல்ல நான் வேற விஷயங்கள கன்சன்ட்ரேட் பண்றேனா? ஒரு ஹோட்டலுக்கு போறேன், சாங் போட்டிக்குது. ரோட்ல நடக்கிறேன், பெண்கள் போறாங்க. அந்த நேரத்துல பார்வையை தாழ்த்துறேனா நான் எப்படி இருக்கிறேன்? நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், பாங்கு செல்லுது. நான் பள்ளிக்கு போறேன்னா விளையாட போறேனா? இதுதான் விஷயம். இங்கதான் என் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. நான் தனிமையா இருக்கிறேன். இந்த நேரத்துல அல்லாட பயம் எனக்கு இருக்குதா? இல்ல தனியா தான் இருக்கிறேன். 4 சுவர்களுக்கு மத்தியில இருக்கிறேன். இப்ப நான் வந்து என்னெல்லாம் செய்யலாம்? என்று நான் வந்துட்டு மிருகமா மாறுறேனா? ஒரு முக்மீனான உயர்ந்த நிலைக்கு மாறுறேனா? இத நான் யோசிக்கணும். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் முதலாவது விஷயம். ஒரு லீடர்ஷிப் உள்ள ஒரு வாலிபனாகவோ, ஒரு யுவதியாகவோ மாறுறதுக்கு. 2வது கிராட்டிட்யூட். நன்றி செலுத்துறது. நான் வந்துட்டு அல்லாஹ்க்கே நன்றி செலுத்தலன்னு சொன்னா, எப்படி மனுஷனுக்கு நன்றி இல்லாம நடப்போம்? அதுல வந்து சொல்லலாம் இல்லையா? யார் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாரோ, நான் அவருக்கு அதிகப்படுத்துவேன். யார் நன்றி செலுத்தலையோ, அவருக்கு நான் குறைச்சு கொடுப்பேன். நாம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எனக்கு அல்லாஹ் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டாவும், அத வந்துட்டு ஈஸியான வேலையும் எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய மாரி அல்லாஹ் எனக்கு ஆக்கி தருவான். அதனால முதலாவது செல்ஃப் கண்ட்ரோல், 2வது நன்றி செலுத்துறது, கிராட்டிட்யூட், 3வது ஈகோனெஸ். என்ட்ட ஈகோ இருக்கக்கூடாது. நான் நன்றி செலுத்துற ஒரு மனுஷனா மாறிட்டேன்னு சொன்னா, என்ட்ட ஈகோ சுத்தமா இருக்காது. அத நம்ம முதலாவது விஷயத்த பார்க்க தவறிட்டோம். அந்த லுக்மான் அந்த வசியத் விஷயத்த தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் தான் வலா துஸஇர் லின்னாஸ். மனிதர்களை விட்டும் உன்னோட முகத்தை பராமுகமாக்காத. உன்னோட முகத்தை வந்து பெருமையின் காரணமாக நீ முகத்தை திருப்பாத என்ற கருத்துப்பட லுக்மான் தன்னை மகாதனுக்கு சொல்றாங்க. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பெருமையின் காரணமாக வந்துட்டு நீ கர்வமாக பூமியில நடக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். யாரெல்லாம் பெருமையா நடக்கிறாங்களோ இவங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் வந்துட்டு டைரக்டா நான் இவங்களோட போர் செய்வேன் என்று சொல்லி சொன்ன 2 சாரார் இருக்கிறாங்க. அதுல முதலாவது சாரார் வட்டி எடுக்கிறவங்க. யாரெல்லாம் வட்டி எடுக்கிறாங்களோ அவங்களோட நான் போரிட தயார் என்று அல்லாஹ் சொல்றான். யாரெல்லாம் வட்டி எடுக்கிறீங்களோ, வட்டி எடுக்கிறோமோ அவங்க போர் செய்யறதுக்கு, என்னோட போர் செய்யறதுக்கு தயாராகுங்க எங்க கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான். 2வது சாரார் யார் கர்வம்ங்கிறது, பெருமைங்கிறது என்னுடைய மேலாடை. அந்த மேலாடை யார் கலட்ட பாக்குறாங்களோ, என்னல இருந்து அகற்ற பாக்குறாங்களோ, அவர் என்னோட போரிட தயாராகட்டும். என்ன கருத்துப்பட ஹதீஸுல் குதிஸ்ல வருது. சேம் டைம் அல்லாஹ் எப்படி சொன்னா கூட அல்லாஹ்வோட பணிவை பாருங்க. வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, முஸ்தபா அல் மர்தூதி ரஹிமவுல்லா நினைக்கிறேன், ஒரு பெரிய முஃபஸ்ஸிர். அவங்க வந்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ் வந்துட்டு குர்ஆன்ல பல இடங்கள்ல, சில இடங்கள்ல நான் பேசியிருந்தாலும் கூட பல இடங்கள்ல நான் சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நஹ்னு என்று சொன்ன நாங்கள், நாங்க தான் இந்த குர்ஆன் இறக்கினோம், நாங்க தான் அந்த குர்ஆன சுமந்த மக்களை பாதுகாப்போம் என் கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான். அடுத்து நான் அல்லாஹ் சொல்றான் தானே, அவன் தான் அல்லாஹ் தான் இறக்கிறான். அதுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு அல்லாஹ் காரணமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ்க்கு அது இல்லாம கூட இறக்கலாமா இல்லையா? அல்லாஹ் சக்தி படைச்சவனா இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள். நாங்க தான் உயிர்ப்பிச்சோம்,
நாங்க தான் உயிர் கொடுத்து மரணிக்க வச்சோம், நாங்க தான் எழுப்புவோம். வைன்னஹும் மையித்தூன் இன்னஹும்னு சொல்லான். நான் நாங்க தான் மரணிக்க வைக்கிறோம். அப்ப மரணிக்க வைக்கிறாரு. நீங்க அதுலதான் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்திருக்கலாம். ஆனா மரணிக்கிற விஷயத்த அல்லாஹ் மட்டும் தானே சம்பந்தப்படுறான். அத கூட சில பேர் சொல்லுவாங்க. மலக்குல் மௌத் சம்பந்தப்படுறேன்னு. எல்லாம் காரணத்துக்கு அல்லாஹ் வச்சது. எல்லாம் அல்லாஹ் ஒரு வேலை கொடுக்கணுமேங்கிறதுக்காக வச்சது. ஆனா அல்லாஹ் தானே மரணிக்க வைக்கிறான். அல்லாஹ் நாடினாத்தான் ஒரு மனுஷன் மரணிக்கிறான். சரி, அல்லாஹ் அதுக்கு வந்துட்டு மலக்குல் மௌத் காரணமாய்க்குன்னு வச்சுக்கலாம். சும்மா இன்னும் அதுக்கு பின்ன அல்லாஹ் வந்துட்டு உயிர்ப்பிக்கிற விஷயத்துல அதெல்லாம் தான் உயிர்ப்பிக்கிறான். அதுக்கு யாரும் வைக்க போறதில்ல. அந்த டைம் மலக்குல் மௌத் கூட மௌத். அல்லாஹ் வந்துட்டு எல்லாரையும் மரணிக்க வைப்பான். புல் பூண்டு கூட இருக்காது. அந்த நேரத்துல மலக்குல் மௌத் மட்டும் இருப்பார். அப்போ வந்துட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்களே உங்களோட உயிரை எடுத்துக்கோங்க. அவர் தானே இந்த உலகத்துல எல்லார் உயிரும் எடுத்தாரு. அவரே அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உங்களோட உயிரை எடுத்துக்கோங்க. அப்போ அவர் உயிர் எடுக்கிறப்போ அவர் அப்படி அலறுவாரு. மலக்குல் மௌத் அலறி கொண்டு சொல்லுவாரு, யா அல்லாஹ் இந்த இந்த சக்கராத்துடைய வேதனை எனக்கு தெரிஞ்சிருந்தா, எனக்கு இப்ப தெரியுது. இந்த சக்கராத்துடைய வேதனை எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் யார உயிரையும் எடுத்திருக்க மாட்டேனே யா அல்லாஹ். அந்த அளவுக்கு வேதனையா இருக்கே அப்படின்னு வந்துட்டு மலக்குல் மௌத் சொல்லுவார். அந்த அளவுக்கு வேதனை சக்கராத். இது ஃபாத்திமா நாய கூட விட்டு வைக்கல. கபர்ல அடக்கப்படுறாங்க ஃபாத்திமா நாயகி. அடக்கப்பட்டதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்கிறேன் யார சொல்ல அவங்களோட ஈரக்குள் சொர்க்கத்து தலைவி அவங்களோட ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹும் அவங்களோட மக்கள் தான் வாலிபர்களுக்கு தலைவர். இப்படியாப்பட்ட சிறப்புகளை கொண்ட முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உலக தலைவர் லில் ஆலமீன் அவங்களோட மகள் இப்படிப்பட்ட சஹாபி பெண்மணியான பாத்திமா நாயகியையும் கபர் அதாபு செய்யுமா? சலசம் இந்த கருத்துப்பட சொன்னாங்க. பாத்திமா நாயகி எந்த மகளையும் வந்துட்டு கபர் வேதனை செய்யும். கபர் வேதனை எல்லாருக்கும் இருக்குது. நீ கருத்துப்பட சொல்லலாம். பாத்திமா நாயகே கபர் வேதனைக்குன்னா நாங்களாம் எம்மாத்திரம் என்று சொன்னா ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும்னு சொன்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை. அல்லாஹ் பயந்து வாழ்றதுக்கு இது மட்டுமே போதும். அந்த அளவுக்கு அலறுவாரு மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் அவ்வளவு அலறி அதுக்கு பின்னால வந்து என்ன செய்வாரு? அவர் தன்னை உயிரை எடுத்துக் கொள்வார். அதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். நீங்க சொன்னீங்களே, நான் தான் ஆட்சியாளன், நான் தான் இவ்வளவு பெரியவன். காரூன்லாம் சொன்னான் இல்லையா? இந்த காலத்து கூட சொல்றாங்க, நான் தான் பெரியவன். இந்த உலகத்தை பெரிய ரிச்சஸ்ட் மேன் நான் தான். ஆனா ஒரு முஸ்லிமுக்கு தெரியும் யார் ரிச்சஸ்ட் மேன்னு சொல்லி. யாரு? சுபஹு தொழுகைக்கு முன்னால யார் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது ஹதீஸ் வருது. இல்லையா? அப்ப இந்த 2 ரக்காத் தொழுதா அந்த மனுஷன் நினைப்பாரு நான் தான் பெரிய ரிச்சஸ்ட் மேன். யாருக்கெல்லாம் ஹதீஸ்ல நம்பிக்கை இருக்கோ அவன் நினைச்சு கொள்வாங்க. அப்படி இல்லாமலுக்கு ஹதீஸ்ல நம்பிக்கை இல்லை வெறுமனே தொழுகிறான்னு சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஏழையே, நான் தான் பெரிய ரிச்சஸ்ட் மேன். நபி அவங்க சொல்லிட்டாங்க யார் ரிச்சஸ்ட். அதுல என்ன சப்ஜெக்ட் சொல்ல வரேன்னு சொன்னா அதுக்கு பின்னால நல்லா கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளுடைய ஆட்சி யார்கிட்ட இருக்குது? யாருமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ்வும் அவனுடைய அரிசும் இருக்கும். சில குறிப்புகள்ல வருது, சில வரலாறுகள்ல வருது. சில இதுகள்ல வந்துட்டு அந்த அரிசும் அரிசு சுமந்த மலக்குமார்கள் கூட இருக்கும்போது அரிசும் அல்லாஹ்வும் தான் இருப்பாங்க. அல்லாஹ் சிம்மாசனத்தை அல்லாஹ் இருப்பான். சில கருத்துப்படி அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான் என்கிற கருத்தும் வருது. ஆனா பொதுவான அங்கீகரிக்கக்கூடிய கருத்து வந்துட்டு அல்லாஹ் அரிசுக்கு மேல அல்லாஹ் அவனோட சிம்மாசனத்துக்கு மேல இருப்பான். பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை, ஒரு குட்போன் கூட இல்லையே. அல்லாஹ் பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹ். அடக்கி ஆளக்கூடியனான ஒருவனான அல்லாஹ்விடத்தில் தனக்குத்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் பெருமையா பேசுவான். இப்படி பெருமையா பேசக்கூடிய அல்லாஹ் வந்துட்டு பணிவா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் வந்துட்டு பல இடங்கள்ல இந்த இடத்துல கூட நாங்க தான் உயிர்ப்பிச்சோம், நாங்க தான் மரணிக்க வைக்கிறோம், நாங்க தான் திருப்பி உயிர்ப்படுத்தி எழுப்புவோம், நாங்க இந்த குர்ஆன் இறக்கிறோம், நாங்க தான் அந்த குர்ஆன் சுமந்த மக்களை பாதுகாப்போம். நாங்க நல்லா பேசுறோம் இல்லையா? இத பேசுறதுக்கு காரணம் கூட நானுங்கிறது ஈகோ. இந்த ஈகோவை அல்லாஹ் வெறுக்கிறார். இந்த அல்லாஹ் வெறுக்கிறதாலதான் அல்லாஹ் கூட நாங்க என்று சொல்லி அல்லாஹ் வந்து பன்மைத்துவமா பேசுறான். எனக்கு கருத்துப்பட முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாவே பெருமையுள்ள சர்வ வல்லமையும் உள்ள சகல பெருமையை கொண்ட இந்த அண்ட சராசரத்துக்கு அதிபதியான அல்லாவே இந்த நான் என்கிறத வெறுக்கிறான்னு சொன்னா நாங்க எந்த அளவுக்கு வெறுக்கணும்?
இன்றைக்கு எங்கட செயல்ல பெருமை இருக்கக்கூடாது, எங்கட எண்ணங்கள்ல பெருமை இருக்கக்கூடாது. எண்ணத்துல பெருமை இல்லாம இருந்தா போதும். வேற எதுலயும் பெருமை இருக்காது. நடத்தையில பெருமை இருக்காது, வார்த்தையில பெருமை இருக்காது, பார்வையில பெருமை இருக்காது. ஏன்னா உள்ளம் தானே முக்கியம். இந்த உள்ளம் எப்ப புரிஃபை ஆகுதோ, எப்போ வந்து தஸ்கியாவுடைய உள்ளமா மாறுதோ, தஸ்கியத்து நப்சா மாறுதோ, அது போதும் என்னுடைய ஈடேற்றது. அடிக்கடி நான் வந்து ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஆயத்தான், எனக்கு பிடிச்ச ஆயத்தான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் வந்துட்டு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ, அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் பாஸ்ட்ல சொல்றான், பிரசன்ட்ல இல்ல, அல்லது ஃபியூச்சர்ல இல்ல. வெற்றி அடைவார், வெற்றி அடைந்து விட்டார். என் உள்ளம் பரிசுத்தமா, நான் வந்து வெற்றி அடைஞ்சிறேன். ஐ எம் அ வின்னர். ஆனா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் தன் உள்ளத்தை பாழாக்கினாரோ, நாசமாக்கினாரோ, அசிங்கப்படுத்தினாரோ, அவர் தோல்வியே தோல்விதான். ஹாப, அவர் வந்துட்டு அப்படியே நாசமாகிட்டாரு. எங்க கருத்துப்பட அந்த குர்ஆன் வசனம் சூரத்து ஷம்ஸ்ல வருது. அதனால நான் வந்துட்டு இப்ப பேசிக்கொண்ட விஷயம் தான். நான் வந்துட்டு குழந்தை பருவம் போல எப்படியாப்பட்ட மக்களா நாங்க வாழணும், எப்படியாப்பட்ட மக்களா எங்கட மக்களை வாழ வைக்கணும், எப்படி நாங்க அவங்களோட அணுகணுங்கிற விஷயங்களை பேசியிருந்தோம். ஒரு 6-7 விஷயங்களை பேசினோம். அடிக்கடி நான் ரிமைண்ட் பண்ணி கொடுத்த அந்த விஷயம் தான். 2வது வந்துட்டு வாலிபரா அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல நான் எப்படிப்பட்டவனா மாறணும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஈக்கணும், கிரெஜிடியூட் ஈக்கணும், நன்றி செலுத்துற பண்பு இருக்கணும், மக்களுக்கு நன்றி உள்ளவனாய். சின்ன ஒரு விஷயம் செஞ்சா கூட அவங்களுக்கு நன்றி உள்ளவனாய். அல்லாஹ்க்கு நான் எப்ப நன்றி உள்ளவன் இருப்பேனோ, அப்ப கட்டாயம் மனுஷன் நன்றி உள்ளவன் இருப்பேன். அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனா இருக்கிறேன்னா, மனுஷனுக்கு எவ்வளவு எனக்கு நல்ல விஷயம் செஞ்சா கூட அவனுக்கு நன்றி கெட்டவனா இன்னைக்கு வந்து ஒரு கணவர், ஒரு மனைவியே இருக்கக்கூடிய ஒரு கணவர். அவர் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஒரு 3/4 ஹவர் பேசியிருப்பார். எங்கட பிரதேச சேர்ந்த ஒருவர் தான். அவர் வந்துட்டு பேசுறப்போ எனக்கு என்ன பேசுறேன்னே வருது. அப்ப நான் டைரக்ட்டா வாங்க பேசுவோம் சொல்லியிருந்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். அவரு அவ்வளவு கவலைப்பட்டு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப், ஒரே ஒரு ஒய்ஃப் தான். அந்த ஒய்ஃபோட இவர் நல்லா இருக்கிறாரு. எவ்வளவு நல்லா பார்த்துமோ அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாரு. 3 மாடி வீடு. அவ்வளவு நல்லா பார்த்திருந்தும் கூட, அந்த ஒய்ஃப் வந்துட்டு இந்த கணவருக்கே அடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஆளா இருக்கிறார். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு ஆள நான் அதுக்கு முன்னாடி நான் நினைச்சில்ல. ஆனா இவர் சொன்னதுக்கு பின்னால என்னங்கிற மாரி இருந்துச்சு. அது கெட்டெண்ணம் வரல. 2 சைடையும் விசாரிக்கணும் இல்லையா? ஆனா இவர் சொல்ற விஷயத்த உண்மையும் இருக்கு. என்ட்ட ஒரு உண்மையான ஒரு மனுஷன். என்னோட மிச்ச காலம் நெருக்கமா இருக்கிற மனுஷங்கிறத அவர் சொன்ன விஷயத்த ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அப்படி அவ அடிக்கிறதுக்கு கூட காரணம் இருக்குது என்ன? உள்ளம் பண்படுத்தப்படலைங்கிற விஷயம் தான். கணவருக்கு மட்டும் அடிக்காம, தன்னுடைய பெற்றோர கூட அவமதிக்கிற ஒரு பெண்ணா தான் அந்த பெண் இருக்கிறா. இப்படியாப்பட்ட பெண்களுக்கு, கணவன மதிக்காம இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனை எல்லாம் எனக்கு தெரியும். அதனால கட்டாயம் நன்றி உள்ளவரா நான் இருக்கணும். அந்த நேரத்துல அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைய சொல்றதுக்கு நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். ஆ நீங்க என்ன வெட்டிங் பண்ணல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்துட்டு நீங்க தான் செலவழிக்கணும். நீங்க டீ கடைக்கு கூட்டிட்டு போனா சரி, நீங்க தான் சாப்பாடு வாங்கி குடுக்கணும். உங்களோட சாப்பாட்ட வச்சுக்கொண்டே உங்களுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தைய சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்லலாம். அந்த அந்த மனைவி சொல்றத சொன்னாரு. உங்கள வந்துட்டு வேற விதமா கதைக்கிறார். நெகட்டிவா கதைக்கிறார். நீ உனக்கு ஒண்ணுமே செய்யலங்க கத்துப்படி வச்சுமே அவரு சொன்ன வார்த்தை வேற வார்த்தை. வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு ஆம்பளைய ஒரு அசிங்கப்படுத்த வார்த்தை. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கேட்கிற மாரி ஒரு எதிர்மறையான வார்த்தை. அப்படியான வார்த்தைய நீங்க வாங்கி கொடுத்த சாப்பாட்ட வாய்க்குள்ள வச்சுக்கொண்டு, உங்களுக்கு உங்களோட நண்பன் சொன்னா உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? அவர் சொன்னாரு, "இதே மாரி தான் என் மனைவி செய்றா" என்று சொல்லி அந்த கருத்துப்பட சொன்னாரு. அப்ப அந்த நன்றி செலுத்துற பண்பு ஏன் இல்ல? நான் எப்ப அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த நான் மாறுறேனோ, நான் எல்லா மனிதருக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். சின்ன புண்ணைய கூட எனக்கு தந்து, அது மூலமா என்ட நாள மை டேயா ஆக்கினேன்னு சொன்னா, அதக்கூட நான் நன்றி உள்ளவனா எடுத்துக்கொள்வேன். அந்த வகையில தான் இப்ப நாம நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிட்டோம். பெருமையுள்ள அந்த மக்கள நாங்க இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் பேசிட்டோம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களே நான் எப்ப என் வாழ்க்கையில கொண்டு வரணும், எப்ப நான் உள்ளத்த பண்படுத்துவனோ, அப்பதான் என்ன செய்யலாம்? என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்த காணலாம். அதோட மட்டும் இல்லாம, ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிஃபைட் பெர்சனா நான் மாறலாம் என்கிற விஷயத்த நான் சொல்லிக் கொள்றேன். எனக்கெல்லாம் தெரியும், ஸ்பெயின் நாடு. ஸ்பெயின் நாட்டினுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பெரிய சம்பவம். அது சுருக்கமா சொல்றேன். ஸ்பெயின் நாட்டினுடைய வெற்றிய கொண்டது யாரு? முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அவன் வெற்றி கொண்டு நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால வீழ்ச்சி அடைஞ்சுச்சு. வீழ்ச்சி அடைறதுக்கு காரணம் சொன்னா அந்த உளவாளிகள் வந்தாங்க. ஏனைய நாட்டு உளவாளிகள் வந்து அந்த நாட்டை வீழ்ச்சி அடைறதுக்கு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சி அடைறதுக்கு வார டைம். அந்த நேரத்துல ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். அந்த சிறுவன்ட்ட போயிட்டு கேட்கிறாரு அந்த உளவாளி, சிறுவனே நீ அழுவுறதுக்கு காரணம் என்ன? அப்ப அந்த சிறுவன் சொல்றாரு, நான் வந்துட்டு மதரசா போறதுக்கு ஆசைப்படுறேன். என்னோட அம்மா விடுறாங்கல்லங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த உளவாளி வந்துட்டு அதோட திரும்பி வாராரு அந்த நாட்டுக்கு. சொல்றாரு, இப்ப அந்த நாட்டை அசைக்கலாம். ஏண்டா மார்க்கத்துல அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு போறாரு. அந்த நேரத்துல ஒரு வாலிபர் அழுதுட்டிருக்கிறாரு. அப்ப அந்த வாலிபர்கிட்ட கேட்டப்போ வந்துட்டு, இதுக்கு முன்னால வந்து மீட் பண்ணது வாலிபர் சிறுவரா இருந்தாலும், அந்த வாலிபர் சிறுவருங்கிற சின்ன கேப்ல இருந்தவர் பேசுறேன். அப்ப அந்த வாலிபர்கிட்ட கேட்டேன், ஏன் அழுவுறேன்னு கேட்டுட்டேன். நான் ஒரு பெண்ணை விரும்பினேன். அந்த பெண் வந்துட்டு எனக்கு மேல விருப்பம் தெரிவிக்காம போயிட்டான். எனக்கு கருத்துப்பட சொல்றாரு. அது சொன்ன தாமதம் உடனே வந்து அழைப்பு விடுக்கிறாரு. இப்ப நம்ம இந்த நாட்டை தாக்கி இந்த நாட்டை வீழ்த்தலாம். நாட்டை நம்மளை உடனே கொண்டு வராங்க. பாருங்க, ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சி கூட ஒரு வாலிப கூட்டத்திலையும் யுவதி கூட்டல. இந்த வாலிப கூட்டமும் யுவதி கூட்டமும் எப்ப அல்லாட பக்கம் திரும்பும், எப்ப வந்துட்டு தீண்ட பக்கம் திரும்புவோம், அசைக்கவே இயலாம். ஒரு ஒரு வாசகம் உண்டு, நான் வாசிச்சேன். அந்த வாசகத்துல ஒரு காஃபிர், நான் முஸ்லிம் தான் அந்த வாசகத்தை எழுதிக்கிறாரு. எப்ப முஸ்லிம்கள் ஜும்மாவுக்கு ஒன்று கூடுற மாதிரி எப்போ வந்துட்டு அடுத்த 5 வக்துக்கும் ஒன்று கூடுவாங்களோ, அப்ப எங்கட டூல்ஸ் தானே நாங்க கன் அத எதெல்லாம் தாக்குறது பயன்படுத்துவோம், பன்சர் அப்படி எல்லாம் தாக்குறது பயன்படுத்துவோம். அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. எப்ப ஜும்மா கொண்டு போற மாதிரி 5 வக்துக்கு முடிக்கலாம். குறைஞ்சது சுபஹுக்கு சரி. ஜும்மாவுக்கு வந்துட்டு ஜும்மாவுக்கு வந்துட்டு எங்கட பள்ளியில கூட 2 மாடி நிரம்பி வெளியில கூட தொழுவாங்க மக்கள். அதை பாக்குறப்ப சிரிப்பு வரும். சுபஹுக்கு பார்த்தா ஒரு சஃப் 1.5 சஃப். ஒரு நாள் நல்லா ஞாபகமைக்கு பெருநாள் முடிஞ்சு அடுத்த நாள் பெருநாள் முடிகிறதோட வறுமை சுபா. அந்த சுபாவுக்கு மத்தின் அதோட 2 ஒரு வயசாலியான 2 பெரியவங்க, 2 சின்ன பிள்ளைகள், அப்படி நான் ஒரு 4-5 பேர் 5-6 பேர், அவ்வளவுதான். அப்ப இந்த மக்கள் வந்துட்டு எங்க வீழ்ச்சி அடையிறாங்கன்னு சொன்னா, மார்க்கத்துல சப்ஜெக்ட்ல எப்ப கோல் ஆகுவாங்களோ, மார்க்கத்தை விட்டு எப்ப தூரம் ஆகுவாங்களோ, அப்ப இந்த சமூகம் அழிக்கப்பட்டு விடும். அதுல முக்கியமா வாலிபர்கள்ங்கிறதுக்கு பெரிய விளக்கம் ஸ்பெயின்ல நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஸ்பெயின்ல நடந்த சம்பவம் இந்த 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 காலத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு பாடம் மாதிரி. எனக்கு தெரியும், மிஸ்ரனுடைய ஒரு பெரிய ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி வந்துட்டு முற்று முழுதா நைல் நதியில வீசப்பட்டு இல்லையா? அந்த நைல் நதி ஒரு நீல கலர்ல அல்லது ஒரு வெண்ணிறமா ஓடிக்கொண்டிருந்த நைல் நதி ஒரு அப்படியே கலர் மாறிச்சு. இந்த நதியில கலரே மாறிச்சுன்னு சில அந்த காலத்தை வாழ்ந்தவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆனா பெரிய பெரிய புத்தகங்கள் அதெல்லாம். இன்றைக்கு வந்துட்டு ஆபரேஷன் பண்றாங்க. இன்றைக்கு பெரிய பெரிய இன்வென்டர் ஆகுறாங்க. பெரிய கண்டுபிடிக்க. இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருந்து முஸ்லிம்கள் தான். இந்த முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைஞ்சது எப்போ வந்துட்டு மார்க்கத்தை விட்டும் அல்லாஹ் விட்டு தூரமாகினாங்களோ, அதுதான் அடிப்படை காரணமா இருந்துச்சு. அதனால நான் சுருக்கமா முடிச்சுக்கொள்றேன். நிறைய விஷயம் பேசிட்டேன். பேசப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆகிக்கும் நினைக்கிறேன். இந்த இந்த விஷயத்தினுடைய நோக்கம் கூட, இந்த மீட்டிங்கோட நோக்கம் கூட, நான் பேசுறப்போ கூட ஒரு 14-15 பேர் தான் இருந்துச்சு. இந்த 15 பேர் கூட ஆஹ் உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் அழைக்கலாம், உங்களோட வீட்டு சேர்ந்த நெய்பர்ஸ் அழைக்கலாம். இவங்கள்ட்ட வந்துட்டு சில நல்ல பண்புகளை வளர்க்கறதுக்கு காரணமா நீங்க இருக்கணுங்கிறத நான் விரும்புறேன். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மௌத்தானதுக்கு பின்னால கூட ஏடு படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க விரும்புற ஒரு ஆளுன்னு அதை செய்வீங்க. இல்ல நான் செய்யறது மட்டும் போதும்னு சொன்னா அதோட நீங்க நிறுத்துங்க. அந்த லுக்மான் சொன்ன விஷயங்களை வழி நடத்த மாட்டீங்க. அதனால வஅ்முர் பில் மாரூஃப் இருக்கிறதோட வன்ஹா அனில் முன்கர் அதோட சேர்த்து வஸ்பிர் அலா மா ஸாபக், தீமையை தடுப்போம். தீமையை தடுக்கிறதோட வார கஷ்டங்கள், வார சவால்களை வந்துட்டு தாங்கிக்குவோம். பொறுமையா வந்து அதை எதிர்கொள்வோம் விஷயத்தை சொல்லிக்கொண்டு
பெருமை அடிக்காம, எந்த விஷயத்தையும் பெருமை அடிக்காம, பணிவாக அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையில தொடர்பு வந்துட்டு சீர்குலையாம, இஹ்சானா நாங்க இருக்கிறதுக்கு அல்லாஹ் கபூல் செய்யணும். பேச போனா நிறைய விஷயங்களை பேசலாம். இந்த விஷயங்களே இப்ப போதும்னு நினைக்கிறேன். அதனால பேசப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எடுத்து அல்லாஹ் எங்களை கபூல் செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க வந்துட்டு நசீஹா சிஸ்ஸை இன்வைட் பண்ணுங்க. சாங் படிக்க. மணித்தியாலங்கள் உண்மையில் எனக்கும் பயன்பெற்றதாகத்தான் அமைய பெறுகின்றது. உண்மையில் சமூக சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான தேவை என்ற தொனிப்பொருளில் இன்றைய நிகழ்வு உண்மையில் சிறந்த முறையில் இடம்பெற்றது. உங்களுக்கும் அப்படித்தான் இடம்பெற்றிருக்கும் என்று நான் செவிகளுக்கு இனிமை தரக்கூடிய பாட்டொன்றை பாட நம் அன்போடு அழைப்பது தர்கா நகரைச் சேர்ந்த நசீஹா நவாஸ் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். பேனா துளிகள் நிர்வாகத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. சாத்தியமே மன உறுதியில் நீயும் வாழ்ந்துவிடு. இளமையிலும் நல்லெண்ணங்கள் கொண்டு வாழ்ந்துவிடு. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. சாத்தியமே மன உறுதியில் நீயும் வாழ்ந்துவிடு. இளமையிலும் நல்லெண்ணங்கள் கொண்டு வாழ்ந்துவிடு. லட்சியம் வேண்டும் வாழ்விலே, நம்பிக்கையோடு தொடர்ந்திடு. ஏழை எளியவர் வாழ்விலே அகல் விளக்கை நீ ஏற்றிடு. மனமெங்கும் எண்ணம் நல்லதாய் வாழ்வை ஜெயித்துவிடு. நீயும் வாழ்வை ஜெயித்துவிடு. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. சாத்தியமே மன உறுதியில் நீயும் வாழ்ந்துவிடு. இளமையிலும் நல்லெண்ணங்கள் கொண்டு வாழ்ந்துவிடு. பொறுமையின் சிகரம் கொண்டதாய் மானுட அர்த்தம் தந்திடு. வாழ்வின்
நல்லெண்ணங்கள் கொண்டு வாழ்ந்து விடு. கல்லெறிந்தால் உன் வாழ்விலே கட்டிடத்தை நீ அமைத்திடு. தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி ஓடிடு. ஒரு முறை வாழும் வாழ்க்கையை ரசித்தே வாழ்ந்து விடு. நீயும் ரசித்தே வாழ்ந்து விடு. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. சாத்தியமே மன உறுதியில் நீயும் வாழ்ந்து விடு. இளமையிலும் நல்லெண்ணங்கள் கொண்டு வாழ்ந்து விடு. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. முன்னேறி நீயும் செல்லடா, உன் வாழ்வு கையில் வாழடா. சாத்தியமே மன உறுதியில் நீயும் வாழ்ந்து விடு. இளமையிலும் நல்லெண்ணங்கள் கொண்டு வாழ்ந்து விடு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஆம், அழகிய பாடலொன்றை பாடிச் சென்ற தர்கா நகரைச் சேர்ந்த நசீஹா நவாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் வரிகள் அழகானவை, அதே போன்று அத்தனையும் மிஞ்சிய அழகிய குரல். நன்றி இந்த நிமிடத்தை அழகுபடுத்தியமைக்கு. ஆம், உண்மையில் இந்த தருணத்திற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறக்கூடிய தருணம் இது. உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது பொன்னான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று என்னை இந்த அழகிய நிகழ்வுக்கு அறிவிப்பாளராக என்னை அழைத்த பேனா துளிகளின் நிறுவனர், அதே போன்று பேனா துளிகளின் பணிப்பாளர் மற்றும் பிரதம ஆசிரியர் அல் ஹாஃபில் AR ரஜா முகமது அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பேனா துளிகளின் செயலாளர், அதே போன்று உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு விடை பெற்று சொல்கின்றேன். நான் ஆஃப்ரா அஸ்ஹர். இறுதியாக நன்றியுரையினை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது நமது பேனா துளிகளின் நிர்வாக உறுப்பினர் ஃபாத்திமா நுஹா நிசார் அவர்களை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இறைவனின் நாமத்தை கொண்டு ஆரம்பித்தவளாய் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேனா துளிகளின் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட இந்நிகழ்வானது மாதந்தோறும் நடைபெற்று வருகிறது என்பதைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் கடந்த மாதமும் இந்நிகழ்வானது பேனா துளிகளின் செயலாளர் சகோதரி ஷப்னம் அவர்கள் வளவாளராக கலந்து கொண்டு எழுத்துக்களின் முக்கியத்துவமும் எழுத்தாளர்களின் மகிமையும் என்ற தலைப்பில் மிகச் சிறந்த முறையில் சீரும் சிறப்புமாக உரையொன்று நிகழ்ந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமே. அதேபோல் இம்மாதம் எம் பேனா துளிகளின் பணிப்பாளர் மற்றும் பிரதம ஆசிரியர் ரஜா முகமது அவர்கள் வளவாளராக கலந்து கொண்டு சமூக சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான தேவை என்ற தொனியில் மிகவும் சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றினார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்நிகழ்ச்சியை மெருகூட்ட வருகை தந்த இளஞ்சிட்டாகிய மரியம் ரஹ்மத்துல்லா அவர்களின் கிராத் பாராயணமும், பேனா துளிகளின் செயலாளராகிய சகோதரி ஷப்னம் அவர்களின் நிகழ்ச்சி அறிமுகமும்,
வளவாளராக வருகை தந்து மிகவும் சிறப்பாகவும் தெளிவான முறையிலும் உரையை நிகழ்த்திய பேனாத்துளிகளின் பணிப்பாளர் மற்றும் பிரதம ஆசிரியர் ரஜா முகமது அவர்களுக்கும், இந்நிசை கீதத்தை இயற்றிய சகோதரி நசிஹா நவாஸ் அவர்களுக்கும், ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறந்த முறையில் அறிவிப்பாளராக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய சகோதரி அஃப்ரா அஸ்ஹர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை எந்த ஒரு தங்கு தடைகளுமின்றி சிறப்பான முறையில் செய்து முடிக்க ஜூம் தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தஸ்பீ மீடியா பணிப்பாளர் சகோதரர் அஷேக் அல்தாஃப் அவர்களுக்கும் நன்றிகள் நவிழ்ந்து கொண்டு, இங்கு காலம் நேரம் பாராது வருகை தந்திருக்கின்ற பேனாத்துளிகளின் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் வாசகர்களுக்கும் எந்த ஒரு தொந்தரவுகளுமின்றியும் சலிப்புகளுமின்றியும் நிகழ்ச்சியில் இறுதி வரை கலந்து சிறப்பித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நிர்வாக குழு சார்பாக என் இதயம் கனிந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நன்றி. நன்றியுரையினை நிகழ்த்தி சென்ற நமது பேனாத்துளிகளின் நிர்வாக உறுப்பினர் ஃபாத்திமா நுஹான் நிசார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நமது இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்கின்றேன்.